வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ் சரஸ்வதிகிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அக்கறையாகவும் நடந்துக்கிறாரு. சரஸ்வதியை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்றாரு, அவரே பண்ணுறாரு. பண்ண தப்ப நான் சரி பண்ணணும்ல, அதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரஸ்வதிக்காக இப்போ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ சாப்பிட்டா மட்டும் கோல்டு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி. அதெல்லாம் சுடுதண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அடுத்ததான் மறுநாள் காலையில் தமிழ் வேலைக்கு கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பணத்தை உன் கையால் எடுத்துக்கொடு சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் சொல்கிறாரு, அப்பா ஏதாவது கம்பெனிக்காக புதுசாக பொருள் வாங்குறப்ப அம்மா கையால் தான் வாங்கிட்டு போவார். அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னோட வாழ்க்கையோட அதிர்ஷ்டமே நீ தான் இந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சரஸ்வதியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வாயால் அம்மா அப்பான்ற வார்த்தை வந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவுக்கு அந்த வீட்டு சாப்பாடு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் கையால் சமைச்சு கொடுக்கட்டுமா மாமாவுக்கு, அவருமே அடிக்கடி இங்கே வந்து நம்மளை பார்த்துட்டு போகட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு மாமாவும் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. போன தடவை கூட உங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாரா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ தெரியாதனமாக அம்மா அப்பான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். என்னோட உடம்புல அவங்க கொடுத்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை காயப்படுத்தினதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் தமிழோட அப்பா அதே ஹோட்டலுக்கு போய் மறுபடியும் ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே வேறொரு மேனேஜர் இருக்கிறாரு. போன தடவை வந்தப்போ வேறு மேனேஜர் இருந்தாரே அப்படின்னு கேட்குறாரு அவர். அவர் ஊருக்கு போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்கிறார் அவர். போன தடவை வந்து நான் ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போயிருந்தேன், அதில் ஒரு சில டேட்டில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் டெலீட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். மறுபடியும் வேறு ஏதாவது பேக்கப் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் ஆகும் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் சார், நீங்கள் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் பையன் தமிழ் இங்கே வந்திருந்தாரு சார் அப்படின்னு சொல்கிறாரு. மேனேஜர்கிட்ட கூட ஏதோ சிசிடிவின்னு பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஒருவேளை உங்கள் பையன் எதுவும் டெலீட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கேட்குறாரு. நடேசனுக்கும் இப்போது குழப்பமாக இருக்குது. இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. மறுபடியும் அந்த ஆள் இப்போ அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் மாமனார்கிட்ட சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இப்போ பணம் வந்துடும் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிடுறாரு. நடேசன் நேராக இப்போது சரஸ்வதி பார்த்து பேசுகிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டேஜ் வாங்க போனதை பற்றியும் அங்கே தமிழ் வந்துட்டு போனதை பற்றி அவங்க சொன்னதை பற்றியும் சொல்கிறாரு. உங்கள் பையெல்லாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. அவர் டே அண்ட் நைட்டாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுவும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக அவர் எப்படி அங்கே போயிருந்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அந்த அர்ஜுனோட வேலையாக தான் இருக்கும், பணம் கொடுத்து அந்த மாதிரி சொல்ல வச்சுருப்பா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதே டவுட்டு தாம்மா அப்படின்னு சொல்கிறார் நடேசன். மாப்பிள்ளை இப்படிலாம் கூடவா பண்ணுவார், இப்படிப்பட்ட ஒருத்தனை வீட்டில் வச்சுருக்குறோன்னு நினைக்கிறப்பே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இடையில தமிழ் இப்போ அவங்க வராரு. யாரோ பேசுகிற சத்தம் கேட்ட உடனே சரஸ்வதி வந்து எட்டி பார்க்குறாங்க. தமிழ் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபோனில் ஒருத்தர் சொல்கிறாரு, உடனே அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் தமிழ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க. அர்ஜுனை கொஞ்ச நாள் நம்புகிற மாதிரி நம்பணும், அதுக்கப்புறமா அவன் போக்குலே போய் உண்மையை வரவழைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கோதை இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கோதை நடேசன் 2 பேருமே இப்போது அங்கே கம்பெனிக்கு வந்திருக்கிறாங்க. அசோசியேஷன்லேருந்து ஆட்கள் வந்து இப்போ கோதைகிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு அடுத்து பிரசிடென்ட் பதவிக்கு வரதுக்கு நேர்மையான ஆட்கள் யாருமே முன் வரலமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இதுக்கு தயாராக இருக்கிறாங்க, இருந்தாலுமே அவங்க நேர்மையான ஆட்களாக இல்லைம்மா, அவங்க இந்த போஸ்டிங்கை தவறான வழியில் பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே இந்த பிரசிடென்ட் பதவியில் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் கோதைகிட்ட சொல்கிறாங்க, நம்ம கம்பெனி இப்போ தான் இன்னும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குமா, இந்த நேரத்தில் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது நம்ம கம்பெனிக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தவிர வேறு நேர்மையான ஆட்கள் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ உனக்கு இது பெருமை தானமா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். கடைசியாக கோதையுமே பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.